இன்னைக்கு என்னென்ன சென்டென்சஸ் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், உங்கள் இலக்கில் கவனமாக இருங்கள். அதாவது உன்னோட கோல்ல நீங்க கவனம் செலுத்து அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அத ஸ்டே ஃபோக்கஸ்ட் ஆன் யுவர் கோல். அப்படின்னா உன்னோட கோல்ல நீ ஃபோக்கஸ் பண்ணு, கவனமா இரு. இப்படி சொல்றது ஸ்டே ஃபோக்கஸ் ஆன் யுவர் கோல் அப்படின்னு சொல்லுவோம். சிறந்த விஷயங்கள் நேரம் எடுக்கும். அதாவது நமக்கு ஒரு நல்ல விஷயம் வரணும் அப்படின்னா, அது கண்டிப்பா கொஞ்சம் டைம் எடுத்து தான் வரும். அத கிரேட் திங்ஸ் டேக் டைம். கிரேட் திங்ஸ் டேக் டைம். தீபாவளி எப்படி இருந்தது? இத எப்படி கேட்கலாம்? நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்போம். இல்லன்னா ஆஃபீஸ் கிட்ட யார்ட்டயா வேணாலும் கேட்கலாம். அத ஹவ் வாஸ் தீபாவளி அப்படின்னு கேட்கலாம். தீபாவளி எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்போம் இல்லையா? அததான் ஹவ் வாஸ் தீபாவளி அப்படின்னு கேட்கறது. ஒரு சிலர் தீபாவளின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் தீபாவளின்னு சொல்லுவாங்க. அடுத்தது, நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்தீர்களா? அதாவது ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஒரு கேங்காக இருக்காங்கன்னு வைங்களேன், நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்தீங்களா, ஹாப்பியாக இருந்தீங்களா, ட்ரிப் எப்படி போச்சு அப்படின்னு கேட்குறத வேர் யூ ஹாப்பி அப்படின்னு கேட்கலாம். வேர் யூ ஹாப்பி அப்படின்னா நீங்கள் ஹாப்பியாக இருந்தீங்களா அப்படின்னு கேட்போம் இல்லையா? அதுதான் வேர் யூ ஹாப்பின்னு சொல்கிறது. நீங்கள் என்ன உணவு சாப்பிட்டீர்கள்? நம்ம மேக்ஸிமம் சாப்பிட்டியா அப்படின்னு கேட்கும்போது என்ன சாப்பிட்ட அப்படின்னு கேட்போம் இல்லையா? அதை வாட் ஃபுட் டிட் யூ ஈட்? வாட் ஃபுட் டிட் யூ ஈட் அப்படின்னா நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க, நீங்கள் என்ன சாப்பாடு சாப்பிட்டீங்க அப்படின்னு கேட்போம் இல்லையா? அதை தான் வாட் ஃபுட் டிட் யூ ஈட் அப்படின்னு கேட்குறது. பண்டிகை அற்புதமாக இருந்தது. ஹவ் வாஸ் தீபாவளி அப்படின்னு முன்னாடி கேட்டோம் இல்லையா? தீபாவளி எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஆன்சர் பண்ணுவாங்க இல்லையா? பண்டிகை அற்புதமாக இருந்தது, நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த சென்டென்ஸ் எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, த ஃபெஸ்டிவல் வாஸ் வண்டர்ஃபுல். த ஃபெஸ்டிவல் வாஸ் வண்டர்ஃபுல் அப்படின்னா, தீபாவளி ஃபெஸ்டிவல்னால் பண்டிகை, காமனாக பண்டிகை, எந்த பண்டிகையாக வேணாலும் இருக்கலாம். பொங்கல், தீபாவளி, திருவிழா, அந்த மாதிரி. த ஃபெஸ்டிவல் வாஸ் வண்டர்ஃபுல் அப்படின்னா சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை தான் த ஃபெஸ்டிவல் வாஸ் வண்டர்ஃபுல் அப்படின்னு சொல்கிறது. புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாமா? இதுவே நம்ம இந்த பண்டிகை டைம் லைக் தீபாவளி இந்த டைம்லலாம் நிறைய இனிப்பு சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னாச்சு, சளி பிடிச்சிக்கிச்சு அப்படின்னு கேட்கும்போது நான் நிறைய இனிப்பு சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறத ஐ ஏட் அ லாட் ஆஃப் ஸ்வீட்ஸ். நிறைய இனிப்பு, ஐ ஏட் அ லாட் ஆஃப் ஸ்வீட்ஸ் அப்படின்னா நிறைய இனிப்பு சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறது. நீங்கள் குடும்பத்தை பார்க்க சென்றீர்களா? இப்போ அமெரிக்காவில் இருக்காங்க, இல்லை எந்த ஒரு யூகேல எந்த இதில் வேணாலும் இருக்கட்டும், தீபாவளிக்கு ஃபேமிலி பார்க்க போனீங்களா அப்படின்னு கேட்குறத டிட் யூ விசிட் டு see ஃபேமிலி அப்படின்னு கேட்கலாம். டிட் யூ விசிட் டு see ஃபேமிலி அப்படின்னா ஃபேமிலி பார்க்குறதுக்கு போயிருந்தீங்களா அப்படின்னு கேட்போம் இல்லையா? அதுதான் அப்படி சொல்லுவோம். நான் அதை எதிர்பார்க்கிறேன். எனக்கு தெரியல, ஆனால் நான் இதை எதிர்பார்க்குறேன். நம்ம போகணுன்ட்டு எதிர்பார்க்குறேன், இல்லை நான் அதை நடக்கணும்னு எதிர்பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறத ஐ ஆம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு இட். ஐ ஆம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு இட் அப்படின்னா நான் அதுக்காக எதிர்பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அப்படி சொல்கிறது தான் ஐ ஆம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு இட் அப்படின்னு சொல்லுவோம். புரிஞ்சுதுங்களா? ஐ ஹோப் உங்களுக்கு இன்றைக்கி பார்த்த சென்டென்சஸ் எல்லாம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் எப்படிப்பட்ட வீடியோஸ் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க. நான் கண்டிப்பாக அப்கமிங் வீடியோஸில் அப்லோட் பண்ணுறேன். ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன்